தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/6/2025 இந்த நாள் நமக்கும் நம் சந்ததிக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையப் போகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றி கூறுவோம். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 32:9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாலன்றி உன்னை பின் தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ அறிவிலியாய் இராதே என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு ஒரு ஆலோசனையை கூறுகின்றார். அதாவது கர்த்தர் தொடர்ந்து ஏதோ ஒரு காரியத்தை நம்மிடம் எச்சரித்து கொண்டே வருவார். ஆனால் நாம் அதை அறியாமல் கர்த்தருடைய எச்சரிப்பு என்று சில நேரங்களில் தெரிந்தாலும் கொஞ்ச நாட்கள் அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். மீண்டும் மறுபடியும் அந்த தவறையே செய்து கொண்டு இருப்போம். இதை பார்த்து கொண்டு கர்த்தர் வேதனையுற்று அப்பொழுதுதான் அவர் நினைப்பாராம், ஒரு கடிவாளத்தை போட்டு இவர்களுடைய வாயை நாம் கட்டினால் ஒழிய இவர்கள் நம்மிடம் சேர மாட்டார்கள் என்று ஒரு சில சிட்சையை, ஒரு சில சோதனைகளை, ஒரு சில கால தாமதங்களை நமக்கு தந்து நம்மை சிட்சித்து அதன் பிறகு நாம் முழுமையாக திருந்தி இனி இப்படிப்பட்ட தவறை செய்யவே மாட்டோம் என்று அந்த தவறை நாம் செய்யாமல் முழுவதும் நாம் பரிசுத்தமாக பழக்கப்பட்ட பின்பு அந்த செயல் பழக்கமாகி அது பரிசுத்தமாக மாறும் பொழுது கர்த்தர் மகிழ்ந்து என்ன செய்வாராம் தெரியுமா? நாம் நினைத்த காரியத்தில் நாம் நினைத்ததை விட அதிகமான ஆசீர்வாதத்தை தந்து ஆசீர்வதிப்பது என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களை, ஆகவே தற்சமயம் நடக்கின்ற அந்த சிட்சையை நாம் அற்பமாக நினைக்காமல் அந்த தவறிலிருந்து வெளியே வருவோம். நமக்கு தவறு என்றே தெரியாமல் கூட இருக்கலாம். அப்பொழுது கர்த்தர் பாதத்தில் அமர்ந்திருந்து, அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது என்று எனக்கு காண்பியுங்கள், நான் அறியாமல் செய்கின்றேன் என்று அவரிடம் கெஞ்சி கேட்கும் பொழுது அந்த பாவத்தை கர்த்தருக்கு பிரியமற்ற அந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நாம் அமர்ந்திருந்து முயற்சி செய்து நாம் அந்த பாவத்தை விட்டுவிட்டோம் என்றால், அந்த பழக்கத்தை விட்டுவிட்டோம் என்றால், அந்த வாய் கட்டப்பட்டால் ஒழிய என்பது போன்று அந்த வாயினால் செய்கின்ற அந்த பாவத்தை நாம் முழுமையாக விட்டுவிட்டோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் ஏதோ உமக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்யும் பொழுது எப்படி ஒரு குதிரையை, ஒரு கோவேறு கழுதையை அதை கடிவாளம் போட்டு அதை இழுத்து கட்டினால்தான் அது நம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியது போன்று உமக்கு கீழ்ப்படியாத அந்த காரியத்திலிருந்து நாங்கள் திருந்த வேண்டும் என்று ஒரு சில சிற்சையை நீங்கள் அனுமதித்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இப்படிப்பட்ட சிற்சை ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் மிகவும் பரிசுத்தமாய் வாழ்வோம், எங்களுடைய தவறை உணர்ந்து நாங்கள் திருந்துவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ, உறுதி செய்கின்றார்களோ அவர்களுக்காக எங்களுக்காக ஜெபிக்கின்றோம் அப்பா. எங்களுடைய அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதன்படி நடக்க கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.